ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியம். அப்படி என்றால் நம்முடைய சத்துருக்கள் நம்மோடு கூட சமாதானமாகுவார்கள். உங்க வாழ்க்கையில யார் யார் சத்துருக்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ, ஒருவேளை உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் ஒரு மனிதனாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய அதிகாரியா இருக்கலாம், அல்லது உங்களுடைய உறவினராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம். அவர்கள் உங்களோடு கூட சமாதானம் ஆகும்படிக்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். Dear child of God, if your ways are pleasing to God, God is going to make your enemies at peace with you. When you please God, God is going to delight in your ways. When you do whatever God pleases, you are going to be blessed. The people, those who are around you, they will see the works of God in your life. When Abraham was dwelling in this country, in this world, there was a king whose name was Abimelech. The ways of Abraham were pleasing to God. The person who was at anger with Abraham, he came forward to make a covenant of peace with Abraham, because God worked through dreams in the life of Abimelech. The same way, God will work mysteriously to your enemies, and they will come and make a covenant of peace with you. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்கள் சத்துருக்கள் உங்களோடு கூட சமாதானமாகும்படிக்கு செய்வார். அற்புதங்களை செய்வார். உங்க அதிகாரி உங்கள் மேல கோபமாய் இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஜெபியுங்க, கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யுங்க, கர்த்தர் சொல்லுகிறபடி செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய அதிகாரியை உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சட்டதிட்டத்தின்படி சிறைச்சாலைக்கு சென்ற யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அந்த சிறைச்சாலை தலைவன் இந்த யோசேப்பை ஆசீர்வதிக்க கர்த்தர் உதவி செய்தார். When Joseph was sent to prison, God was with Joseph. The officer in the prison, he became a friend of Joseph, and he gave all authorities and powers to Joseph to take care of the prison. The same way, you will not understand how things are going in your life. But when you please God, when you do things which are pleasing God, God will make your enemies to come and make a peace covenant with you. உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் உங்களுடைய எதிராளிகளை, உங்களுடைய சத்துருக்களை உங்களோடு கூட சமாதானம் உண்டாகும்படிக்கு கொண்டு வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய கர்த்தருடைய காரியம் அது. அதுல எந்த சந்தேகமுமே இல்லை. உங்களுக்கு விரோதமாக யார் வேண்டும் என்றாலும் மட்டும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். The Lord will fight for you. You don't need to worry about it. Let your ways be pleasing to God, so that God will bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்களின் பரலோக பிதாவே, எங்கள் வழிகள் உமக்கு பிரியமாய் இருக்கும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அல்ல, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன். எங்களை நீர் சமாதானத்தின் பாதையிலே நடத்த போகிற தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், உற்சாகப்படுத்தும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.